வெறும் இளநீ மட்டும்தான் குடிப்பாங்க. பால் கிடையாது, பழம் கிடையாது, பழச்சாறு கிடையாது, எதுவுமே கிடையாது. இளநீ மட்டுமே எடுத்துக்கணும். அந்த இளநீல இருக்கிற வழுக்க சாப்பிடலாமான்னு கேட்டா சாப்பிடலாம். இளநீ, அதுக்குள்ள இருக்கிற அந்த வழுக்க தேங்காய், அத சாப்பிட்டுட்டு நாம விரதமாக இருத்தல். இப்படி ஒரு வகையான விரதம் அப்படிங்கிறது உண்டு. மிக மிக கடுமையா நான் சொல்ற ஒரு விரதம் மிளகு விரதம் தான். இந்த மிளகு விரதம் அப்படிங்கிறது முதல் நாள் 1 மிளகுல ஆரம்பிக்கணும். அடுத்த நாள் 2 மிளகு சாப்பிடணும். 3வது நாள் 3, 4வது நாள் 4, 5வது நாள் 5, 6, 7ன்னு எண்ணிக்கைகளை அதிகரித்து கொண்டே போகணும். 7 நாள் 7 மிளகு, அதோட அந்த விரதத்தை பூர்த்தி செய்து விடுவது. இப்படி மிக கடுமையான இருக்கக்கூடிய விரதம் தான் மிளகு விரதம். இதுல சிலர் அவரவர்களினுடைய வழக்கத்தின்படி காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, அதாவது சமைத்த உணவுகள்ல இருக்கக்கூடிய காய்கறிகள் இருக்கு இல்லையா? கீரைகள், காய்கறிகள் இத மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு முறையும் உண்டு. இது எல்லாத்தையும் விட ஒரு சிலர் 7 நாளும் மௌனமாகவே இருத்தல். மௌன விரதம் இருத்தல். ஒரு சிலர் அப்படி கடைபிடிப்பாங்க. 7 நாளும் எதுவுமே பேச மாட்டாங்க. சஷ்டி ஆரம்பிச்ச தினத்திலிருந்து 7வது நாள் வரைக்கும் எதுவுமே பேசாது மிக கடுமை